வணக்கம். நான் உங்கள் வாண்டரிங் மாங்க் சத்யா. விஜய் அவர்கள் தாவேக்காவை ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார்னா, நாங்கள் ஒரு புதிய அரசியல் கட்சி, மாற்றத்திற்கான ஒரு கட்சி, நாங்கள் ஒரு தூய சக்தி, திமுக அதிமுக ரெண்டுமே மக்களை சுரண்டி பிழைச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்க தீய சக்திகள் அப்படின்னு சொல்லி தான் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து தான் இன்னைக்கு ஜெயிச்சு ஆட்சியில் அமர்ந்திருக்காரு. அதுவும் ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயம் தான். 107 சீட்டு வச்சுக்கிட்டு தீய சக்தி கூட்டணியில் இருந்தவங்களை அங்கேருந்து உருவி ஒரு தூய சக்தியாக இருந்துட்டு ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு. அது ஒரு அடுத்த விஷயம். ஃபஸ்ட்டு விஷயம், அந்த கூட்டணியிலேருந்து இங்கே வந்தவங்களை அதில் திமுகவுடைய அந்த கல்லாப்பேட்டி கூட்டணியிலேருந்து வந்தவங்களை சேர்த்து ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு இவர் ஆட்சி அமைச்சிட்டு இருக்காரு, ஆட்சி நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஒரு விஷயம். இருந்தாலுமே அடுத்தது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதிமுகலேருந்து ராஜினாமா பண்ணிவிட்டு பல நிர்வாகிகள் தாவேக்காக்கு வராங்க அப்படின்னு சொல்லும்போது அதையும் வரவேற்கிறாரு. இப்போ அதிமுகவை சேர்ந்த ஒரு 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அது ஏற்கனவே ராஜினாமா பண்ண அந்த 4 பேர் தாவேக்காவில் சேர்ந்துட்டாங்க. இப்போ இன்றைக்கி எம்ஆர் விஜயபாஸ்கரும் விஜயபாஸ்கரும் தாவேக்காவில் இன்றைக்கி இறையிறாங்க. அது ஒரு பெரிய பிரம்மாண்ட விழாவாக நடத்திட்டு, இப்போ நம்ம மெயினாக முக்கியமாக யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் மக்கள்கிட்ட முன் வச்ச அந்த தேர்தல் பிரச்சாரம், திமுக தீய சக்தி, அதிமுக தூர்ந்து போன சக்தி, 2 கட்சிகளுமே மக்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்த அந்த பிரச்சாரம், இன்றைக்கி அந்த கட்சியிலேருந்து வரவங்களை நீங்கள் அரவணைச்சு உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறீங்க. அப்படிங்கும்போது உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது? அந்த இரட்டை நிலைப்பாடு அப்படிங்கிறது உங்களுடைய அரசு கொள்கைகள்லாம் அது நிறையா வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இது அரசியலுமே இந்த விஷயம் இப்போது பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ இன்றைக்கி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் 2 பேருமே உங்கள் கட்சியில் இன்றைக்கி சேர போகிறாங்க அப்படின்னா, அவங்க ஒன்றும் ரொம்ப புனிதர்கள் கிடையாது. தமிழகத்திலே அதிக குற்ற வழக்குகள் உடைய ஒரு வேட்பாளர் தான் எம்ஆர் விஜயபாஸ்கர். கரூர்லேருந்து ஜெயிச்சார். 31 வழக்குகள் அவர் மேலே இருக்குது. அதில் ஒரு 3 கேசஸ் ரொம்ப சீரியஸ் சார்ஜஸ் உள்ள கேசஸ். ஒன்று வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு ஒன்று இருக்குது. அப்புறம் நில அபகரிப்பு வழக்கு கரூரில் ஒன்று இருக்குது. அப்புறம் 2026 போடப்பட்ட மணல் கொள்ளை வழக்கு இருக்குது. அந்த மணல் கொள்ளை வழக்கில் இன்றைக்கி வரைக்கும் எம்ஆர் விஜயபாஸ்கர் ஜாமீனில் தான் இருந்துக்கிட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு ஆளை நீங்கள் உங்கள் கட்சியில் இன்றைக்கி சேர்க்குறீங்க. விஜயபாஸ்கர் பொறுத்த வரைக்கும் அவர் மேலே ஒரு 12 கேசஸ் இருக்குது. அதில் 4 வழக்குகள் ரொம்ப சீரியஸ் சார்ஜஸ். ஒன்று சொத்து குளிப்பு வழக்கு இருக்குது, இன்னொன்று குட்கா ஸ்கேம் இருக்குது. அந்த மாதிரி பல்வேறு வழக்குகள் அவர் மேலே இருக்குது. அப்படிங்கும்போது இந்த குட்கா ஸ்கேம் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட அந்த குட்கா பொருட்களை இவங்க அமைச்சராக இருக்கும்போது ஒரு குட்கா வியாபாரிகிட்ட மாதவரவா அப்படின்னு சொல்லி ஒரு குட்கா வியாபாரிகிட்ட காசு வாங்கிட்டு விஜயபாஸ்கர் அப்புறம் தமிழக காவல்துறை அதிகாரிகள், துறை அதிகாரிகள் அந்த விற்பனையை இங்கே அனுமதிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு திமுக கவர்மெண்ட் வந்தோடனே போட்டாங்க. அந்த வழக்கு அப்புறம் சிபிஐக்கு கைமாறிச்சு. அது சம்மந்தமாக இடி கேசஸ் நடக்குது. அது சம்மந்தமாக சிபிஐ கிட்டத்தட்ட ஒரு 56 இடங்களில் ரைடு பண்ணாங்க. இதெல்லாம் முடித்து இன்றைக்கி அந்த குட்கா கேஸ் எம்எல்ஏ எம்பிக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் கேஸ் ஆகிட்டுருக்கு. சார்ஜ் ஷீட் ஆகிடுச்சு. அது கேஸ் முடிஞ்சது அப்படின்னா எந்நேரம் வேணாலும் விஜயபாஸ்கர் அவர்கள் குற்றவாளி அறிவிக்கப்பட்டு தண்டனை அறிவிக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில் இருந்துகிட்டு இருக்கிற அந்த வழக்கு. இப்போ இவ்வளோ ஒரு குற்ற பின்னணி உள்ளவங்களை உங்கள் கட்சியில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது எப்படி நீங்கள் தூய சக்தியாக இருப்பீங்க? ஒருவேளை உங்கள் கட்சி நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி வாஷிங் மிஷினா? அங்கேருந்து தப்பு பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே சேர்ந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜோதியில் ஐக்கியமாகிட்டு தூயவராக ஆகிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுது. இல்லை, குற்ற வழக்குகள் பின்னணி இருக்கிறவங்க எங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா உங்கள் கட்சியிலே நீங்கள் போட்ட 234 வேட்பாளர்களை கிட்டத்தட்ட 92 வேட்பாளர்கள் குற்ற வழக்குகள் உள்ளவர்கள். அதில் இந்த திருவண்ணாமலை கேண்டிடேட் ஒருத்தர் போட்டிங்களே, அவர்லாம் 13 வழக்கு. அதேமாதிரி நாகப்பட்டினம் கேண்டிடேட் ஒருத்தர் போட்டிங்க, அவர்லாம் அவர் மேலாம் 13 வழக்குகள் இருக்குது. அதே மாதிரி குற்ற வழக்குகள் இருக்கிற உங்களை தான் நாங்கள் கேண்டிடேட்டாக போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுல, அதனால் குற்ற பின்னணி இருக்கிறவங்களை நாங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறதுல பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னும் தெரியல.
நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னீங்க? மாற்று அரசியல், புதிய அரசியல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிங்க உங்களுடைய ஐடி விங்கு ரூட் கம்பெனியை வச்சு. இன்றைக்கி அதை நம்பி தான் பல்வேறு இளைஞர்கள் உங்கள் பின்னாடி வந்தாங்க. அரசியல் அனுபவமே இல்லாதவங்க இன்றைக்கி அமைச்சர்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் இருக்காங்க. அப்படிங்கும்போது அதே பகுதியில் ஏற்கனவே வந்து பல்வேறு பதவிகளை எம்எல்ஏக்களாக அமைச்சர்களாக இருந்தவங்களை திரும்ப வந்து நீங்கள் உள்ளே நுழைக்கிறீங்க. அப்படிங்கும்போது அந்த உங்களை நம்பி வந்த இளைஞர்களுடைய நிலைமை என்னாகும், அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அது உங்கள் கட்சி ஆளுங்க, அது என்ன கர்மம் வேணாலும் நீங்கள் பண்ணிட்டு போங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனால் உங்களுடைய நீங்கள் சொன்ன அந்த ஸ்டாண்டில் நிற்கணுமா இல்லையா அப்படிங்கிறதான் வந்து இப்போது எழுந்திருக்கிற கேள்வி. அதிமுக, திமுக 2 கட்சியை வந்து நீங்கள் தேர்தல் சமயத்தில் வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணி தான் வந்து ஓட்டு வாங்கியிருக்கீங்க. இன்றைக்கி அந்த கட்சியிலேருந்து வரவங்களை நீங்கள் அரவணைச்சிக்கிறீங்க. இப்போது இந்த குற்றப்பின்னணி இருக்கிறவங்க அதிமுகவிலேருந்து ரிசைன் பண்ணிட்டாங்க, எம்எல்ஏவாக இருந்து அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் எந்த கட்சியில் வேணாலும் சேரலாம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம்தான். அப்படிங்கும்போது இதை ஏன் நம்ம இன்றைக்கி பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, அதிமுகலேருந்து ராஜினாமா பண்ண 6 எம்எல்ஏக்களில் ஒருத்தவங்களுமே வந்து அவங்களுடைய தாய் கழகமான திமுகவுக்கு போகலை. இது ஏன்னா நம்ம யோசிக்க வேண்டியது என்னென்னா, ஒருவேளை அவங்களுக்கு வந்து கட்சி தலைமை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேலே வந்து அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து ஆப்வியஸாக வந்து எங்களுக்கு தேவையில்லைங்க எம்எல்ஏ பதவி, நாங்கள் ராஜினாமா பண்ணிவிட்டு நாங்கள் திமுகவில் சேர்றோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க அப்படின்னா அது நேச்சுரலான விஷயம். அதை பற்றி நம்ம பேசியிருக்க மாட்டோம். இந்த பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா, இந்த 6 பேருமே ஒட்டுக்காக வந்து ராஜினாமா பண்ணுறாங்க. 6 பேருமே வந்து இன்றைக்கி போயிட்டு எல்லாம் வந்து தாவேக்கால ஐக்கியமாகறாங்க. அப்படிங்கும்போது இது யாருடைய உந்துதலில், இது யாருடைய பின்னணியில் இந்த விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். இதில் சட்டசபையில் வேறு வீராவேசனம் வேறு பேசுனீங்க. அந்த குதிரை பேரம், சோஃபா மாடலு, இந்த ஃபர்னிச்சர் வியாபாரத்தெல்லாம் வெளில வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி வீராவேசனம் வந்து சட்டசபையில் பேசுகிறீங்க. அதே மாதிரி எங்கேயாவது மேடை போட்டால் வந்து வீராவேசமாக வந்து கத்திட்டு போகிறீங்க. என்றைக்காவது ஒரு நாள் வந்து பிரஸ்ஸையோ இல்லை பொதுமக்களையோ சந்தித்து இந்த மாதிரி ஒரு கலந்துரையாடல், இந்த மாதிரி ஒரு விஷயம் பேசுகிறீங்களா அப்படின்னா அது கிடையாது. இந்த சோஃபா மாடல், இந்த குதிரை பேரம் இதெல்லாம் வந்து ஏன் பேசணுன்னா, உங்கள் கட்சி எம்எல்ஏவை ஒரு 3 பேர் வந்து 35 கோடி நாங்கள் தரோம், அடுத்த நடக்க போகிற இந்த சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கை வாக்கெடுப்பில் நீங்கள் வந்து தாவேக்காவுக்கு எதிராக ஓட்டு போடணும்னு சொல்லி இளையராஜா அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏக்கு ஒரு 3 பேர் வந்து பேசுனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேர் மேலே வழக்கு போட்டிருக்கீங்க. திருநாவுக்கரசு, நரேஷ், தியாகராஜன் அப்படின்னு சொல்லி. அதில் அந்த நரேஷ் அப்படிங்கிறவர் செந்தில் பாலாஜி தரப்புக்கு நெருக்கமாக இருக்கார். அப்படிங்கிறதால செந்தில் பாலாஜி அப்புறம் அவருடைய தம்பி அசோக்கோடைய உத்தரவு பேரில் தான் இந்த இளையராஜாவை அவங்க காண்டாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் போட்டு இன்றைக்கி அதை அந்த 3 பேரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது இதே விஷயத்தை தான் நீங்களும் பண்ணிகிட்ருக்கீங்க. வைகோ வந்து நாங்கள் மதிமுக வந்து திமுக கூட்டணிலேருந்து வெளில வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு வெளில வராரு. அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு, நான் வந்து முதலமைச்சரை சந்தித்து ஒரு 1.5 மணி நேரம் நான் வந்து பேசினேன், அவ்வளோ அக்கறையாக என்கிட்ட வந்து பேசினார். அதில் அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் கடையநல்லூர் சீர்காழி 2 தொகுதி வந்து ராஜினாமா பண்ண சொல்லுங்கள் உங்கள் எம்எல்ஏக்களை, நான் வந்து முன்னாடி நின்று அவங்கள ஜெயிக்க வச்சு கொடுக்கறது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னதா மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ வந்து மேடையில் பேசுகிறாரு. பப்ளிக்காக வீடியோ இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து குதிரை பேரம் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்பக்கட்டு கட்டுறீங்க. அதிமுகவில் ராஜினாமா பண்ணுற எம்எல்ஏக்களை உங்கள் பக்கம் இழுத்துட்ருக்கீங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னும் தெரியல. நீங்கள் இந்த மாற்று அரசியல், மாற்று கட்சி, இந்த பாரம்பரிய அரசியலுக்கு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அதே கட்சியிலே இருக்கிறவங்கள இழுத்து போட்டு நீங்கள் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லி தெரியல. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் குற்றப்பின்னணி இருக்கிறவங்க அரசியலில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலை. அது நீங்கள் ஒரு தூய சக்தின்னு சொல்லிட்டு இருக்கிறவரு குற்றப்பின்னணி உள்ளவங்கள உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறீங்க. அப்படிங்கும்போது இது எந்த வகையான ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லி தெரியல. இதை வந்து மக்கள் வந்து ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். ஏன்னா மற்ற அரசியல்வாதிகளுக்கும் விஜய்க்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நடக்காத விஷயம் இது. புதுசாக வந்து தமிழ்நாடு அரசியலில் இவர் பண்ணிகிட்டு இருக்கார். இது வரைக்கும் திமுக அதிமுக வந்து எதிர் துருவங்கள்
அதிமுக அப்படிங்கிற கட்சியால் தான் திமுகங்கிற கட்சியே இல்லாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துட்டு இருந்த டைம்லையுமே வந்து அந்த கட்சியிலேருந்து எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வச்சு இந்த கட்சிக்கு வர வைக்கிற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் கல்ச்சர் தமிழ்நாட்டில் இன்றைக்கி வரைக்கும் கிடையாது. அதே மாதிரி விஜய் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எம்ஜிஆரை விடவோ இல்லை ஜெயலலிதாவை விடவோ வந்து நீங்கள் பெரிய சினிமா ஸ்டாரும் கிடையாது, பொலிட்டிக்கல் ஸ்டாரும் கிடையாது. ஜெயலலிதா அவர்களுக்கே வந்து வீழ்ச்சி இருந்திருக்கு. மக்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் தப்பு பண்ணப்பையும் வந்து அவங்கள வந்து மக்கள் தண்டிச்சிருக்காங்க. ஜெயலலிதா அவர்களே வந்து எலெக்ஷனில் தோற்று போன வரலாறும் இருக்குது 96. அவங்கள விட வந்து பெரிய ஸ்டாரு இல்லை பெரிய பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அப்பேற்பட்ட தலைவர்களுக்கே மக்கள் அவங்களுடைய தவறுகளுக்கான தண்டனைகள் கொடுக்கும்போது நீங்களாம் வந்து எந்த மூளைக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துக்கோங்க. தாவேக்கா உண்மையிலே தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்குதா, இல்லை மற்ற அரசியல் கட்சிகள் மாதிரி இதுவும் வந்து அந்த நிலைக்கு போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத காலம்தான் பதில் சொல்லும். காத்திருந்து பார்ப்போம். அதுவரை உங்கள் வாண்டரிங் மாங் சத்யாவுடன் இணைந்திருங்கள்.